தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Taste Daily. Taste the Daily. மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படல் பிரசாதம் சாப்பிடணுமா? ஒவ்வொரு தம்பதிகளுக்கு முதல் மாதம் கும்பப்படல் சாப்பிட்ட உடனே கருத்தங்கி இருக்கு. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு 3 அமாவாசை சாப்பிட்டு முடிச்சு அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அந்தாண்ட மாதம் இல்லை அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. அம்மா குலதெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிராகவும் உயிருள்ள வரைக்கும் மறக்க கூடாது, தனக்கப்புறம் தான் குழந்தைக்கு அந்த அம்மா வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம சேலத்து மகமாயி. இப்போது நீங்கள் லட்சமாக செலவு செஞ்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முயற்சிக்கிறோம், நீங்கள் தெய்வத்தை வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மருத்துவத்தாலும் கைவிட்ட தம்பதிகள் எவ்வளோ கோயில் குளங்கள் போய் மருத்துவத்தில் லட்சக்கணக்கில் செலவழித்து நம்ம அம்மாவை மனம் வெறுத்து போய் சரி இந்த அம்மாவையாவது கடைசியாக நம்ம போய் பார்க்கலாம், காளியம்மனை ஒரு சில நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா, வழிபாடு செய்தால் ஏதாவது தீய சகுனங்கள் நடக்குமா, இல்லை நாங்கள் தம்பதிகளாக இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு அறை தான் இருக்குது, தனியாக அம்மனுக்குன்னு ஒரு அறை இல்லை, வச்சு வழிபாடு செய்யலாம், நிறைய பக்தர்கள் கேள்விகளை கேட்பாங்க. அதே போல் நிறைய சொல்கிறாங்க. இப்போ யூடியூப்பை பார்க்கும்போது மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. என்னப்பா ஒருத்தவங்க வச்சு சாமி கும்பிடலாங்கிறாங்க, ஒருத்தவங்க அகோர தெய்வத்தை வைக்கக்கூடாதுங்கிறாங்க, நம்ம வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கும் போது நாம் வந்து அவங்கள குழந்தையாக தன் தாயாக நினைச்சு வழிபாடு செய்யும் போது குலதெய்வ குறை இருக்குன்னு எல்லாரும் ஜோசிக்காரங்கள்ல இருந்து பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அம்மன் அருள் வந்து சொல்லுது, நான் உன் வீட்டுக்கு வரல, என்னை நீ ஈடெடுத்து கும்பிடுன்னு சொல்கிறாங்க. குலதெய்வமே எங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் பௌர்ணமி தோறும் இல்லத்தில் கலசம் வச்சு. பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ சமீப காலகட்டத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோவிலாக வந்து அது தென்பட்டிருக்கு. நிறைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவில் பற்றின சிறப்பும் அண்ட் அங்கே இருக்க அம்மனோட மகிமை பற்றியும் அந்த கோவிலோட உரிமையாளர் சதீஷ் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இந்த கோவில் வந்து இப்போ சமீப நாட்களில் ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து மக்களிடையே போக காரணம் என்ன? மக்களுடைய போக காரணம் அப்படின்னா அம்மனை தேடி வந்து நீங்கள் எந்த வேண்டுதல் எந்த பிரார்த்தனை வச்சாலும் உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு அந்த காரியம் கோரிக்கை நிறைவேறிடுச்சானா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ சொந்த பந்தம் உற்றார் உணவர்கள் எல்லாருக்கும் நான் அந்த தகவல் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு போங்க, நிஜமாலும் இது நடக்குது, 100 விழுக்காடு உண்மைன்னு நம்ம சொல்கிற பட்சத்தில் யூடியூப் பார்த்துட்டு வர பக்தர்களும் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் சொல்லி அம்மாவை தேடி வர பக்தர்களும் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு இந்த கோவில் கட்டலாம் அப்படின்னு? 50 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தாத்தா வாழ்ந்த இடம், இப்போ இந்த இடம் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து தாத்தா வாழ்ந்த இடம். தாத்தா வந்து காவேரி அம்மன் இலவம்பட்டியில் காவேரி அம்மனுக்கு பூஜை செய்துக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு சில தொந்தரவுகளால் இந்த இடத்த வாங்கி இங்கே வந்து குடிபெயர்ந்து குச்சிக்கிழங்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ குச்சிக்கிழங்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வேப்ப மரத்துக்கு வழிபாடு செய்துகிட்டு இருந்தார். நம்ம காவேரி அம்மாவை வந்து நம்ம பூஜை செய்துக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மாவை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. அங்கே வந்து மாதத்துக்கு ஒரு தாட்டியோ வருடங்களுக்கு 2 முறையோ தான் போகிற மாதிரி அவருக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த அம்மாவை நினச்சி இங்கே வழிபாடு செய்தாங்க. அந்த அம்மா மாரியம்மன் நினைச்சு இங்கே வேப்ப மரத்துக்கு தாத்தா வழிபாடு செய்துட்டு இருந்தாரு. தாத்தா வழிபாடு செய்துட்டு இருக்கிற பட்சத்தில் நான் சின்ன வயசு ஒரு 7 வயசு 6 வயசு இருக்கும்போது அவர் தவறிட்டார். அவர் தவறினதுக்கு பிறகு வேப்ப மரத்துக்கு நான் வழிபாடு செய்துட்டு இருந்தேன். அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிடையாது. நான் 8 வயசுலேருந்து அம்மா வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தேன். அதே போல் அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, தற்சமயம் உத்தரவு எனக்கு உருவமாக அமைக்கணும், சமயபுரத்தில் இருப்பது போல் 6 அடி ரூபம் கொண்டு எனக்கு உருவம் அமைக்கணும்னு உத்தரவு கொடுத்தாங்க. அம்மாவுடைய உருவம் அமைச்சு இப்போ 10 வருஷம் ஆகுதுமா. இந்த 10 வருஷத்தில் அம்மனுக்கு இங்கே இருக்க அம்மனுக்கு சில புகழ்பெற்ற ஒரு சில அம்சங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இங்கே இருக்க அம்மனுக்கு என்ன அம்சங்கள் அப்படி இருக்குது? பக்தர்கள் பெரும்பாலாக எதற்காக வருவாங்க? பக்தர்கள் பெரும்பாலான பக்தர்கள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் பெரும்பாலான பக்தர்கள் வருவாங்க. குழந்தை செல்வம் இல்லாத பக்தர்கள்
அமாவாசை அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைப்போம்மா. அது ரொம்ப பிரசித்தியான ஒன்று. நம்ம சேலம் மாவட்டத்தில் ஆடி மாதம் தோறும் ஒவ்வொரு இல்லத்திலையும் அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைக்கிறது வழக்கம். நான் சின்ன வயசுலேருந்து கும்பப்படையல் பிரசாதம் வருடத்துக்கு ஒரு முறை தான் அம்மாவுக்கு படைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, வருடத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேனா, மாதமும் நான் படையில் சாப்பிடுவேன்னு சொன்ன மாதிரி அம்மா உத்தரவு கொடுத்ததின் பேரில் இப்போ 10 வருஷமாக அம்மா உருவம் அமைச்சு 10 வருஷம் ஆகுது. இங்கே சின்ன பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் கும்பப்படையல் பிரசாதம் ஆரம்பித்தோம். இப்போ 9 ஆண்டு காலமாக அம்மனுக்கு அமாவாசை தோறும் கும்பப்படையல் பிரசாதம் படைச்சிட்டு இருக்கோம். பச்சரிசி மாவிளக்கடிச்சு அம்மனை வந்து உடுக்கை அடித்து பாட்டு பாடி ஜோதியின் வாயிலாக ஜோதி ஏற்றிடுவோம். சட்டியில் வந்து மாவிளக்கு ஏற்றி அந்த தீபத்துக்கு பூஜை இட்டு உடுக்கை அடித்து பாட்டு பாடி அம்மனை வரவழைச்சி அம்மன் முன்னாடி இலைய பரத்தி சாதங்களெல்லாம் அதில் வச்சு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியல் செய்து மாரியம்மனாவே கன்னி தெய்வம், கன்னின்னு சொல்லுவாங்க. கன்னிமாரில் ஒரு தெய்வம் தான் மாரி அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. அதனால் 7 மாவுரண்டை பிடிச்சு ஆகாரத்தில் வச்சு அதில் மூலாதாரமாக இருக்கின்ற சமயபுரம் மாரியம்மனுக்கு மட்டும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த அம்மாவே அந்த ஆகாரத்தை சாப்பிட்றாங்கன்னு ஐதீகம். அந்த படையில் அம்மனுக்கு படைச்ச படையில் பக்தர்களுக்கு கைப்பிடி பிரசாதம் தான். இதோ படையல் அப்படின்னா இலை போட்டோ அதெல்லாம் கிடையாது. வர பக்தர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே நம்பிக்கையோடு வரணும், வந்து அம்மனை மடி சுமக்கணுமா. அம்மனை மடி சுமப்பது அப்படின்னா அம்மனுடைய விக்கிரகம் வச்சுருக்கோம், குட்டியாக விக்கிரகம் வச்சுருக்கோம். அந்த அம்மனுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த அம்மனை குழந்தை பேருக்காக வர தம்பதிகள் மடியில் சுமக்கும் போது அது என்ன ஐதீகம் சாமி, எதுக்காக அவங்க மடியில் சுமக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன முன்ஜென்ம சாபப்பிணி கர்ம பலன் செய்திருக்கீங்க எனக்கும் தெரியாது, உங்கள் முன்னோர்கள் என்ன சாபப்பிணி கர்ம பலன் செய்திருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்போ உங்கள் அங்கத்தில் என்ன கழுவினி இருக்குது, எந்த காரணத்தினால அந்த வரம் தட்டி கழிச்சு போகுதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அப்போது அம்மாவையே மடியில் குழந்தையாக சுமக்கும் போது உங்கள் அங்கத்தில் இருக்கின்ற கழுவினியாக இருக்கட்டும் முன்ஜென்ம சாபப்பிணியாக இருக்கட்டும் அத்தனையும் உங்கள் அங்கத்திலேருந்து வாங்கிட்டு அவங்க இறங்குவாங்க. அப்போது அம்மாவை இறக்கி வச்சுட்டு உங்கள் அங்கத்தில் இருக்க கழுபினி சாபப்பிணி கழிந்ததுக்கு பிறகு அந்த கும்ப படையல் பிரசாதத்தை அம்மா சாப்பிட்ட அமிர்த படையலை நாம் வாங்கி சாப்பிடும்போது அங்கம்பட்ட பிணியெல்லாம் வேறறுத்து அம்மா வந்து மழலை செல்வத்தை கொடுக்குறாங்க. 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையல் பிரசாதம் சாப்பிடணுமா. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு முதல் மாதம் கும்பப்படையல் சாப்பிட்ட உடனே கருத்தங்கி இருக்குது. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு 2வது மாதம் சாப்பிட்டு மொத்தங்கி இருக்குது. ஒவ்வொரு தம்பதிகளுக்கு 3 அமாவாசை சாப்பிட்டு முடிச்சு அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அந்தாண்ட மாதம் இல்லை அதே வாரமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. அம்மா 2000 தம்பதிகளுக்கு குழந்தை பேரை அள்ளி அள்ளி கொடுத்த சேலத்து மகமாய்த்தான் குலதெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிராகவும் உயிருள்ள வரைக்கும் மறக்க கூடாது, தனக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு அந்த அம்மா வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஒரு அற்புதமான தெய்வம் நம்ம சேலத்து மகமாயி. அவ்வளோ பக்தர்கள் 2000 குடும்பத்திற்கு இப்போது நீங்கள் லட்சமாக செலவு செஞ்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முயற்சிக்கிறோம், நீங்கள் தெய்வத்தை வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மருத்துவத்தாலும் கைவிட்ட தம்பதிகள் எவ்வளோ கோயில் குளங்கள் போய் மருத்துவத்தில் லட்சக்கணக்கில் செலவழித்து நம்ம அம்மாவை மனம் வெறுத்து போய் சரி இந்த அம்மாவையாவது கடைசியாக நம்ம போய் பார்க்கலாம். இப்போது குழந்தை பேர் கிடைச்ச தம்பதிகள் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்குவாங்க. கும்பப்படையில் சாப்பிட்டு கருத்தங்கன பக்தர்கள் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்குவாங்க. வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்ட தம்பதிகள் குழந்தையை ஈன்றெடுத்து வந்து சாட்சியாக நிற்பாங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நின்று இருக்காங்க. இன்னும் சாட்சியாக நிற்காத பக்தர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வளைகாப்பு நடத்திட்டு போன பக்தர்கள், இன்னும் குழந்தை ஈண்டெடுக்காத பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வருகின்ற பக்தர்கள்லாம் சாட்சியாக நிற்பாங்க. நான் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன், இத்தனை மாதம் கால் கடக்க காத்திருந்து கும்பப்படையல் பிரசாதம் சாப்பிட்டு தான் அம்மா எங்களுக்கு வரம் கொடுத்தாங்க, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அம்மா கொடுத்துருக்காங்கன்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுப்பாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு தான் மக்களுக்கு நம்பிக்கை பிறந்து அம்மாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில் நான் முதல்ல வந்த போது பார்த்தேன், நிறைய தொட்டில்கள் இருக்கட்டும், அந்த ஒரு குழந்தையோட உருவம் பொம்மையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ குழந்தை இல்லை அப்படின்றவங்க வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இங்க? குழந்தை வரத்திற்காக வருகின்ற தம்பதிகள் வந்து மரத்தொட்டில் ஆரம்பத்து காலத்தில் மரத்திலான தொட்டில் வந்து கட்டக்கூடிய வழிபாடு முறை இருந்ததுமா. கோயில் சின்ன இடமாக இருக்குது, இட வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா விக்கிரகத்தையே நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தொட்டில் வந்து புடவையிலையோ வேட்டியிலையோ மஞ்சளை நினச்சோ
இல்லை முன்னோர்களுடையதோ எடுத்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உபாதைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேரி ஞாபகமாக தொட்டில் இட்டு ஆட்டுவாங்க. அதுபோல் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்தது போல் புடவையில் நம்ம வந்து தொட்டில் கட்டுறது வழக்கம். இங்கே மஞ்ச துணியில் அம்மாவுடைய விக்கிரகத்தையே குழந்தையாக ஒரு ஆலயத்தில் கல் வைப்பாங்க. அவங்க ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குது. இங்கே வந்து நம்ம மகமாயிவே குழந்தையாக நம்ம தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும்போது அம்மா கூடிய விரைவில் மனமிறங்கி வரம் கொடுக்கறதாக ஐதீகம். அம்மனுடைய சூலம் இருக்குது இல்லைங்களா, அம்மாவுடைய சூலத்தில் பார்த்துருப்பீங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காணிக்க முடிஞ்சிருப்பாங்க. அது என்ன வழிபாட்டு முறைன்னா, நம்மளுடைய நாணயமான கோரிக்கைகள், மிற்ற கோரிக்கைகள், நாணயமான கோரிக்கைகள், நமக்கு தேவையானது, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத நாணயமான கோரிக்கைகளுக்கு அம்மா வரம் கொடுப்பாங்க. அப்போது நாணயத்தை நம்ம அம்மா முன்னாடி காணிக்கையாக முடியும் போது நித்தம் உங்கள் கோரிக்கை அம்மா காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதனோட வழிபாட்டு முறை என்னென்னா, மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை வச்சு முடிஞ்சு கையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்மா இந்தந்த கோரிக்கை எனக்கு இருக்குது, அத்தனையும் நீ நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி சூளத்தில் நீங்கள் கட்டும்போது மித்த ஆலயங்களுக்கு போவீங்க, அம்மா எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த ஆலயத்தில் அந்த நாணயம் வந்து உங்கள் கோரிக்கை நித்தம் அம்மா காதுக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அம்மா என்ன நினைப்பாங்க, நித்தம் நம்ம குழந்தைங்க இந்த கோரிக்கையை செலுத்திக்கிட்டே இருக்காங்க, வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அதுக்குண்டான தீர்வு உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்குறாங்க. யூடியூப்பில் பார்த்த பக்தர்கள், ஒரு சிலர் ஆலயத்துக்கு வர முடியாத பக்தர்கள் இல்லத்தில் இருந்தபடியே ₹1 நாணயத்தை வேண்டி முடிஞ்சு நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிருக்கு. 1 மாதம் 2 மாதம் 3 மாத கால அளவுக்குள்ளதாகவே அம்மா கருவத்தக்க வச்சு குழந்தை பேர் கொடுத்துருக்காங்க. திருமண வரமாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உடலில் கழுபினி நோய்பினியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 100 இல்லை 200 இல்லை 2000 தம்பதிகள், 2000 குடும்பத்திற்கு அம்மாவை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். வேப்ப மரத்தில் அம்மா பதியாக இருந்தாங்க. அம்மாவை பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா பாதத்துக்கு கீழே குட்டியாக ஒரு 3/4 அடி தான் 1/2 அடி தான் வருவாங்க. அந்த அம்மா சுயம்பாக இருந்து தானாக வருவது சுயம்பு. நாம்பளாக எடுத்தாந்து ஆற்றிலிருந்து அம்மா நீ வரணும்னு சொல்லி எடுத்தாந்து வைத்து வழிபடுவது பதி என்று சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தானாக வந்தால் அது சுயம்பு, நாம் எடுத்தாந்து வச்சு வழிபட்டா பதி. அம்மா சுயம்புன்னு சொல்லுவாங்க, பதின்னு சொல்லுவாங்க. அந்த பதியம்மா தான் ஆரம்பத்தில் திருவிழா நடத்திக்கிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு திருவிழா நடத்திக்கிட்டு இருந்தோம். தற்சமயம் 25 ஆண்டு காலம் திருவிழா இந்த வருடத்தோட நிறைவடைஞ்சது. இப்போ அம்மா உருவம் அமைச்சு 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த சுயம்பு அம்மாவுக்கு திருவிழா வருஷம் பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சாட்டு விழா, 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழாமா. அதே போல் எங்கும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம சேலத்து மகமாயோட ஆலயத்தில் சூளி மாகாளி என்று பெயர் விளங்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வழிபட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சூளி நீலி நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புராணங்களை படிக்கிறவங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முற்பட்டவங்களுக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னமும் இந்த சூளியம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலை என்கின்ற ஆலயத்தில் சூளியம்மனை பற்றி அம்மனுக்கு எப்படி வழிபாட்டு முறை அப்படி உருவானாங்க அப்படிங்கிற மந்திரத்தை கொண்டு அங்கே கல்வெட்டாக பதிச்சிருக்காங்கம்மா. அங்கே போனீங்கன்னா தயவுசெய்து போக வாய்ப்பு கிடைச்சி அங்கே போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆலயத்தை பற்றியும் நீங்கள் ஒரு வரலாக எடுத்து உங்கள் சேனலில் நீங்கள் ஒளிபரப்பு செய்யலாம். அந்த அளவுக்கு சூளியம்மனாக தான் இங்கே வழிபாடு செய்ய அம்மா உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் காளியம்மனாக தான் வழிபாடு செய்துட்டு இருந்தோம். இப்போ சூளியம்மன் காளியம்மன் 2 அம்மனுக்கும் வெவ்வேறு குணாதிசயங்கள் இருக்கும். ஆமாம்மா, அதை பற்றி சொல்ல முடியுமா? நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம முன்னோர்கள் வழிபட்டது கொற்றவை, தவ்வை, நீலி, சூளி, மாரி, காளி. இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாரி காளி கேள்விப்பட்டிருப்பீங்க. சூளியம்மனை பற்றி பாடல்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூளி நீலி நீங்கள் வந்து பாடல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? இந்த மாதிரி சூளி நீலாம் கோயில் தெய்வம் வழிபட்டிருப்பாங்களா? கொற்றவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பெயர் மூலியமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உருவம் இப்படி தான் இருக்கும், இந்த தெய்வம் இப்படி தான் இருந்தாங்க. நம்ம நீலி சூளி வாழ்ந்த தெய்வங்கள், பெண்ணாக பிறந்து இப்போ நம்ம கோவலன் கண்ணகி கேள்விப்பட்டிருப்பீங்களே. கண்ணகி எப்படி நம்ம வந்து காளி தேவியாக நம்ம கேரளாவில் எடுத்துக்கங்க, கண்ணகி அம்மா தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. கண்ணகி அம்மா வச்சு தான் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த தமிழ் மக்கள் வழிபட்ட அம்மன்கள் வாழ்ந்த தெய்வத்தை நம்ம தற்சமயம் மறந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் துர்க்கை அம்மன் தெரியும், காளி தெரியும்,
அதே போல் மாரியம்மன் எல்லா ஊர்லேயும் சிறப்புற்று இருக்காங்க மாரியம்மன். அதே போல் வாழ்ந்த தெய்வம் நம்ம காளியாக வச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தோம். அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, நான் காளி என்ற பெயரில் நீங்கள் என்னை வழிபாடு செய்துட்ருக்கீங்க, நான் சூழியாக எழுந்து இந்த இடத்துல நான் மக்களுக்கு அருளாசி செய்ய விரும்புகிறேன்னு அம்மா வாக்கு உரைச்சாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், அம்மா உன்னை காளியாக தான் நினச்சி வழிபாடு செய்துட்ருக்கோம், இப்போ சூழியன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும் போது சூழி மாகாளி என்று பெயர் சூட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால முதல் முறையாக சூழியம்மனை நம்ம சேலத்து மகமாயோட ஆலயத்தில் 10 கரத்தோடு பச்சை நிறத்தோடு, அம்மாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோபமாகவும் இருப்பாங்க, சாந்தமாகவும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது கொற்றவைனா துர்க்கையோட அவதாரம், காளியோட அவதாரம் தான் கொற்றவைன்னு சொல்லுவாங்க. சூழியம்மன் பெண் தெய்வம், அம்மாவும் பெண் தெய்வம் தான். அப்படிங்கிறதுனால காளியும் துர்க்கையும் கலந்த அவதாரமாக இங்கே நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அம்மாவோட பாதத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் என்ற அரக்கன் வந்து எருமை உருவம் கொண்டு வரும்போது வதச்சி காலில் வச்சுருப்பாங்க. அந்த எருமை தலைமையை தான் அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. துர்க்கையோட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் எல்லா துர்க்கையுமே எருமையின் தலைமையை தான் கால் வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த சூழியம்மனும் எருமையோட சிரசு மேலே தான் வலது பாதத்தை வச்சு 10 கரங்களோடு வச்சுருக்காங்க. அதே போல் எல்லா ஆலயங்களையும் அரக்க முகத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அரக்கனோட சிரசு கையில் வச்சுருப்பாங்க. அம்மா அரக்கனோட சிரசை வலதுபுறத்தில் வச்சுருக்காங்க. இடதுபுறத்தில் அரக்கி குணமுள்ள பெண்களை நீங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துல தான் பெற்ற குழந்தைகளையே கொள்வது, அரக்க குணத்தோடு இருப்பது, அதுபோல் பெண்கள் இருக்கிறாங்க. வஞ்சகம், போட்டி, பொறாமை, இது போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தான் அங்கத்திலையும் சரி தான் எண்ணத்தில் எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் சரி அவங்கள தூய்மைப்படுத்தி அனுப்புறது இந்த சூழியம்மனாக. பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நம்ம மனதில் எவ்வளவோ அழுக்கு இருக்கும், வஞ்சகம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கட்டும், நம்ம மேலோட்டமாக நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது நமக்கு தானே தெரியும். ஒருத்தரை பார்த்தோன்னு நம்மளுக்கு பொறாமை வருது, போட்டியாக இருக்கும், நம்மளை அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க. நம்ம எவ்வளோ வரவங்க எல்லாரும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த தீய குணத்தை வேறறுக்கக்கூடியவள் சூழி. அதுக்கு தான் ஆண் ஒரு பக்கமும் பெண் ஒரு பக்கமும் அரக்க குணத்தை வேறறுப்பவள். நம்ம அங்கத்திலையும் நம்ம மனதுக்குள்ளது இருக்கார அரக்க குணத்தை வேறறுப்பவள். எல்லா ஆலயங்கள்லையுமே வந்து ஆண் தான் அரக்கன், அவனை தான் அம்மா வதைச்சாங்க அப்படிங்கிறது போல் நீங்கள் புராணங்களில் பார்த்துருக்கலாம். பெண் அரக்கிகளும் இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண் அரக்கிகளும் இருக்காங்க. அவங்களுக்கும் நல்புத்தியை கொடுப்பவள் அப்படிங்கிறதான் சூழியோடைய ஐதீகம். 10 கரத்தோடு சிரிச்ச முகமாகவும் இருப்பாங்க, கோபரூபிணியாகவும் இருப்பாங்க. அம்மாவை பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை கண்ணோடு பச்சை கலர் நிறத்தோடு கீழே பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா கோபம்னாவே நம்ம கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், முட்டை கண்ணுன்னா கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் நேராக பக்தர்களை பார்த்து பேசி ஆசீர்வாதம் பண்ணுறது போல் இருப்பாங்க. இந்த அம்மா வந்து கோபரூபிணியாக இருப்பாங்க. அதே போல் சூழியம்மனை பற்றி தெரியாத பக்தர்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது, தேட முயற்சி செய்யுங்க. அதே போல் நான் சொன்னது போல் தீர்த்தமலை ஆலயத்தில், தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை ஆலயத்தில் சூழியம்மனோட வரலாறு கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. அங்கே போனீங்கனாலும் நீங்கள் அம்மாவுடைய அருமை பெருமை பக்தி என்னென்ன அம்மா செய்திருக்காங்கன்னு அத்தனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அம்மன் நீங்கள் வந்து உத்தரவிட்டாங்க, அம்மன் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? உருவத்தில் வருவாங்களா இல்லை எந்த மாதிரி நீங்கள் அதை சொல்கிறீங்க? உருவத்தில் சொப்பனத்தில் வருவாங்க. என் மனைவியும் நானும் தான் இங்கே வந்து அம்மனுக்கு வழிபாடு ஆதியிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்பும், அதுக்கு முன்னே நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே நான் வழிபாடு செய்துட்டு இருந்தேன். இப்போ திருமணமாகி 15 ஆண்டுகள் எனக்கு ஆகுது. திருமணம் ஆனதுக்கு பிறகு என் மனைவி தான் வந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை, பிரசாத நைவேத்தியங்கள் செய்யல தான் என்னோட மனைவி தான் தற்சமயம் அமாவாசை கும்பப்படையில்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கும்பப்படையிலுக்கு அத்தனை ஆயிரம் பக்தர்களுக்கு தான் கையால் அம்மனுக்கு சமைச்சு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் இருக்கட்டும், முருங்கைக்கீரை பொரியலாக இருக்கட்டும், மாவிளக்காக இருக்கட்டும், அத்தனையும் தான் கையால் தான் அம்மா பிரசாதங்கள் செய்வாங்க. ஒரு ஆளா எல்லாருக்கும் பக்தர்கள் உதவி செய்வாங்க. ஓகே, பக்தர்கள் காய் அறுத்து கொடுக்கறது, மித்த வேலைகள் எல்லாம் பக்தர்கள் வருகின்ற பக்தர்களும் அம்மாவுக்கு உதவியாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கைப்பட செய்யணும் அப்படிதான் இது நாள் வரைக்கும் அம்மனுக்கு செய்துட்டு இருக்காங்க. இப்போ அம்மன் வந்து சொப்னத்தில் வருவாங்க, மனைவியோட சொப்பனத்தில் வந்திருக்காங்க. நம்ம காளியாக வச்சு மனைவிக்கு வந்து காளியம்மன்னா ரொம்ப அவங்களுக்கு உயிர், ரொம்ப பிடிக்கும், இஷ்டம். அதுவும் மயான காளி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாக்கை நீட்டிட்டு கோரப்பல்லோட
10 கரங்களோடு இருப்பாங்க, மயானக்காளி சிவனை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த அம்மனா ஒய்ஃபுக்கு, என்னோட மனைவிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தெய்வம். பெரும்பாலானவங்க அவங்கள அந்த அம்மன் பார்க்கும்போது பயப்படுவாங்க. பட் அவங்க இஷ்டம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமா அவங்களோட ரூபம் இப்போ ஒவ்வொரு ஆண்களையோ பெண்களையோ பார்க்கும்போது கோரமா இருப்பாங்க. இவங்க என்ன இப்படி இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசலாமா, திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட பேசும்போது குழந்தை மாதிரி பேசுவாங்க. இப்போ என்ன கூட பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட நம்ம எப்படி பேட்டி எடுக்க போகிறோமோ, இவர் பிரபலமாக இருக்காரு, இவர்கிட்ட எப்படி பேட்டி எடுக்குது அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு எண்ண தோற்றத்தை உருவாக்கணும். அதே போல தான் கோர ரூபமாக இருந்தாலும் சாந்தமாக எல்லோரும் அவளோட குழந்தைங்க யார் வழிபட்டாலும் அவங்களுக்கு வரம் கொடுத்து தீய எண்ணங்களை தீய புத்திகளை வேறறுத்து தான் குழந்தையாக மடி சாய்த்து அருளக்கூடியவள் காளி. அதனால் காளியம்மனை ஒரு சில நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா, வழிபாடு செய்தால் ஏதாவது தீய சகுனங்கள் நடக்குமா, இல்லை நாங்கள் தம்பதிகளாக இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு அறை தான் இருக்குது, தனியாக அம்மனுக்குன்னு ஒரு அறை இல்லை, வச்சு வழிபாடு செய்யலாம், நிறைய பக்தர்கள் கேள்விகளை கேட்பாங்க. தாராளமாக எப்படி நம்ம சமயபுர மாரியம்மன் ஆலயத்தில் வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கோமோ அதே போல் உக்கிர தெய்வம் காளியம்மனையும் தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம். உக்கிர தெய்வம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு யார் போட்டி பொறாமையில் இருக்காங்க, யார் வஞ்சகம் நினைக்கிறாங்க, யார் எந்த எண்ணங்களோடு நம்ம இல்லத்துக்கு வராங்க நமக்கு தெரியாது. நல்ல எண்ணமோ நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி வரவங்களும் இருக்காங்க. இல்லை இவங்க இப்படி இருக்காங்களே, இப்படி ஆகணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உருவாகணும் அப்படின்னு நினச்சி எவ்வளவோ எண்ணோட்டத்தில் வரவங்களும் இருப்பாங்க. அப்போது அந்த எண்ண ஓட்டத்தை களையக்கூடியவள் காளியாக தான் இருப்போம். இப்போது தெய்வத்தை காளியம்மனை நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம். அப்போது அம்மாவாக நினைக்கிறோம், தாயாக நினைக்கிறோம், நான் பிள்ளையாக நினைக்கிறோம். அப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றா யார் காப்பாற்றுவாங்க? தாயும் தந்தையும் தானே துடிப்பாங்க. அதுபோல தாயும் தந்தையும் போல துடிச்சு காப்பாற்றக்கூடிய தெய்வம் காளியும் மாரியும். அவங்க இருவரும் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? தாராளமாக நம்ம குழந்தையாகவும் தாயாகவும் வச்சு வழிபாடு செய்கின்ற தெய்வம் ஒருபோதும் நம்மளுக்கு இடைஞ்சல்களையோ எந்த ஒரு தீய சக்திகள் உள்ள அண்டுவதையோ அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தெய்வத்தை வச்சு வழிபாடக்கூடாது, காளியை வைக்கக்கூடாது, அதே போல் நிறைய சொல்கிறாங்க. இப்போ யூடியூப்பை பார்க்கும்போது மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. என்னப்பா ஒருத்தவங்க வச்சு சாமி கும்பலாங்கிறாங்க, ஒருத்தவங்க அகோர தெய்வத்தை வைக்கக்கூடாதுங்கிறாங்க, நம்ம வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கும்போது நாம் அவங்கள குழந்தையாக தன் தாயாக நினச்சி வழிபாடு செய்யும்போது நமக்கு வர தீயதை விளக்குவாங்க. நம்ம குணம் முழுதல்ல கொண்டு தீய எண்ணமே இருக்கட்டும், நம்ம குணத்தையும் சுத்தப்படுத்துவாங்க, வரவங்களோட குணத்தையும் சுத்தம் பண்ணுவாங்க. இது அத்தனையும் சுத்தம் பண்ணி தான் குழந்தைகளை காக்கணும் என்று துடிக்கக்கூடிய தெய்வம் தான் காளியும் மாரியும். தாராளமாக அகோர தெய்வங்களை வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதனால் யாரும் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம். இப்போது தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் என்ன நம்ம செய்கிறோமோ, இப்போது நித்த நம்ம சாப்பாடு சமைப்போம், இட்லியோ தோசையோ நம்ம சுத்தமாக இருக்குமோ சமைக்கும் போது அந்த இட்லியை அம்மனுக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வெற்றிலையிலையும் படைக்கலாம், இல்லை தலைவாழை இலையில் படைக்கலாம். அந்த பாத்திரத்தில் வச்சு அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி படைச்சிட்டு அடுத்த நிமிஷமே நாம் எடுத்து சாப்பிட்றலாம். ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அம்மனுக்கு வச்சுட்டோன்னு சொல்லி மறுநாள் வரைக்கும் காய வச்சு அதை எடுத்து கீழே போடுவாங்க. அது யாருக்கும் பிரோஜனமற்றதாக போதும். அம்மனுக்கு படைச்சிட்டு நம்ம அந்த படையில் எடுத்து சாப்பிடலாமா. அதே போல் குலதெய்வம் எங்களுக்கு தெரியல சாமி, குலதெய்வமே எங்களுக்கு தெரியல, எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமும் எங்களுக்கு மறந்துடுச்சு, நாங்கள் என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடு தவறிடுச்சு, குலதெய்வ குறை இருக்குன்னு எல்லாரும் ஜோசிக்காரங்கள்லேருந்து பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அம்மன் அருள் சொல்லுது, நான் உன் வீட்டுக்கு வரல, என்னை நீ ஈடெடுத்து கும்பிடுன்னு சொல்கிறாங்க, குலதெய்வமே எங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் பௌர்ணமி தோறும் இல்லத்தில் கலசம் வச்சு குடத்தில் நீர் ஊற்றி வேப்பலை வச்சு மாயலை வச்சு தேங்காயை வச்சு வழிபாடு செய்யணுமா. அதே போல் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளதாக காலையில் விடியற் கால பிரம்ம முகூர்த்தம் பௌர்ணமியில் மட்டும் 4 to 6க்குள்ளதாக கலசம் வச்சு தலைவாழையில் போட்டு அதில் சக்கரை பொங்கல் படையிலிடணும். சக்கரை பொங்கல் படைச்சி இந்த தீபம் சொன்னோம் பார்த்தீங்களா, 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளதாக உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கின்ற தலை விருச்சம், வேப்ப மரமோ அரச மரமோ விநாயகர் ஆலயமோ இல்லை அம்மன் ஆலயமோ தீபம் மண் விளக்கு, நல்ல பெரிய மண் விளக்கு எடுத்து அதில் கூட்டு தீபம் 5 கூட்டு தீபமாக ஏற்றி, இல்லை ஒரே ஒரு தீபம் நெய் சுத்தமான பசு நெய்யாக இருந்தால் இன்னும் உத்தமமாக இருக்கும். அல்லது நல்ல எண்ணெய் தீபம் நீங்கள் எந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வெற்றலை பாக்கில் 1 ரூபாய் நாணயமோ இல்லை 11 ரூபா காணிக்க அந்த இடத்துல வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு தீபத்தை ஏற்றி, எங்கள் குலதெய்வம் இவ்வளவு நாள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகிருச்சு, நாங்கள் மறந்துட்டோம், எங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் இந்த ஜோதியின் வடிவாக எங்கள் இல்லத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த தீபத்துக்கு வழிபாடு செய்து பயபக்தியோடு அந்த தீபம் அணையாமல்
இல்லத்துக்கு எடுத்து வந்து அந்த 4 to 6க்குள்ளதாக இல்லத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கலசம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு எங்கள் குலதெய்வம் எங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அந்த படையில் அந்த தீபத்துக்கும் கலசத்துக்கும் அம்மா சாப்பிடுங்க அப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு அன்னைக்கு சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் கலசம் எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த கலசத்துக்குள்ளே கனிவு போட்டுடணும். எலுமிச்சங்கனி ஒன்று போட்டுடணும். அதே இடத்துல தலை வச்சு உறங்கணும். நீங்கள் கலசம் எங்கே வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல உறங்கணும். அப்படி உறங்குற பட்சத்தில் அந்த தெய்வம் எங்கா இருந்தாலும் அந்த ஜோதியில் வந்து ஆவாகனமாகி உங்கள் இல்லத்துக்குள்ளே வந்து இப்போது நீரை கட்டலாம், பல சூட்சமமான முறையில் தெய்வத்தையே கட்டுருவாங்க கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நெருப்பை யாராலையும் கட்ட முடியாது. நெருப்பு தான் பிரபஞ்ச சக்தி. சூரியனை யாராலையும் கட்ட முடியுமா? சந்திரனை யாராலையும் கட்ட முடியுமா? அது எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பக்திவானாக இருக்கட்டும், யாராலையும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அவங்க தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது. சூரியனும் சந்திரன் அவங்க இல்லைன்னா உலகம் இயங்காது. அதே போல் தீபத்தை யாராலையும் கட்ட முடியாது. அந்த தீப ஜோதியின் வாயிலாக உங்கள் இல்லத்துக்கு வந்து அந்த குலதெய்வமும் சரி, உங்கள் குலத்துக்கு அருளாட்சி செய்கின்ற தெய்வம் சரி, உங்கள் இஷ்ட தெய்வமும் சரி, நீங்கள் படைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அருளாட்சி செய்வாங்க. யார் மூலியமாக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க, உங்கள் குலதெய்வம் இங்கே இருக்குது, நான் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொப்பனத்தில் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அம்மனுக்கு படைச்சிடுறீங்க, தீபத்தை எடுத்தாந்து இல்லத்தில் வச்சிடுறீங்க. அப்போ அதே இடத்துல பயபக்தியோடு அம்மாவை நினச்சி உறங்கும் போது உங்கள் சொப்பனத்தில் தெளிவு பிறக்கும். இதை தாராளமாக ஒரு சிலர் பக்தர்கள் படைச்சி நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிலர் பக்தர்கள் படைச்சி நான் சொன்னதை செய்முறையாக செய்து பலனடைஞ்சவங்க இருக்காங்கம்மா. நம்பிக்கை இருக்கவங்க தாராளமாக செய்வாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த ஒரு கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பிரபலங்களும் வந்து பார்க்குறது உண்டு அம்மனை. இப்போது யோகி பாபா ஐயா வந்தார், ஒரு சில சின்ன திரை நடிகர்களும் வந்திருக்காங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க விளம்பரம் வேண்டாம். ஏன்னா இவர் வந்து எல்லா இடத்துலையும் பிரபலம், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அதை நியூஸாக போடுவாங்க. அதனால் இவர் வந்து எதுவும் சொல்லலை. நாங்கள் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவர் எதுவும் சொல்லலை. ஒரு சில பிரபலங்கள் வந்து இல்லை சாமியை வேண்டாம், நாங்கள் தெரியாமல் வந்திருக்கோம், அம்மனை வழிபாடு செய்துட்டு போக வந்திருக்கோம், எங்களை வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரும் சொல்ல விரும்பலை. இன்னும் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்கம்மா. பிரபலங்களும் சரி, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரி அம்மாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. அம்மாவை தேடி வர காரணம்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் சாட்சியாக நின்று இருக்காங்க. இப்போ பொய்யா ஒருத்தரை சாட்சியாக நிற்க வைக்க முடியுமா? முடியாது. அவங்கள எத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் அவங்கள பார்க்குறாங்க. அதே போல் 1000 தம்பதிகளை சாட்சியாக நிற்க வச்சிருக்கேன்னா நான் சாட்சியாகவே நிற்கிறேன்னு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அம்மா இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தை பேரை கொடு, நான் ஆலயத்திலேருந்து சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்குவாங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நின்று இருப்பாங்க. எத்தனை பக்தர்கள் கண்ணீர் சிந்திருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு அமாவாசை வந்து பாருங்கள், நம்ம ஆலயத்தை வந்து பாருங்கள், எத்தனாயிரம் பக்தர்கள் 10 மணி நேரம் 5 மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து அம்மாவோட முகத்தை பார்க்கும்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவரும் கண்ணீர் சிந்துவாங்க. இத்தனை வருஷம் தவமா அப்படின்னு மடியேந்து கையேந்து கண்ணீர் சிந்துவாங்க. நம்மக்கிட்ட அந்த கும்பப்படையில் வாங்கும் போது கண்ணீர் மெல்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அற்புதம். அந்த ஒரு கைப்பிடி சாதத்தில் அம்மா குழந்தை பேரை கொடுக்குறாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து நான் ஆரம்பத்தில் வீடியோ இப்போ 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோமா. இப்போ இந்த 2 வருட காலமாக தான் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து அம்மனுடைய பேரும் புகழும் வெளியே உலகத்துக்கு தெரிய வந்து பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. 4 வருஷமாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். அப்போது எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ், ஊரை ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, ஃப்ராடு, சாப்பாட்டில் மருந்து கலக்கிறான் அப்படிங்கிற எவ்வளவோ பேர் நம்ம தெருவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், வெளியூர்காரங்களாக இருக்கட்டும். இப்போ நீங்களே சேனல் நடத்துகிறீங்க, பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்கள சொல்லவா தேவையில்லை. எதுவுமே தெரியும், அவங்க ஊர் இருக்காது, முகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. மொட்டையாக ஒரு சேனல் உருவாக்கி வச்சுட்டு பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கோசரமே இருப்பாங்க. அது போல் ஃபேக் ஐடி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ மனசை காயப்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்காங்க இந்த தெருவாக இருக்கட்டும். ஏன்னா பக்தர்கள் வந்து இங்கே வசதி எதுவும் கிடையாது, ரோட்டில் தான் நிற்கணும், தெரு வழியாக தான் நிற்கணும். தெருவில் வந்து பக்தர்கள் நினையக்கூடாது, வெயிலையும் மழைக்கும் நினையக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு 500 அடிக்கு நம்ம வந்து அடான்ஸ் ஏற்படுத்திடுவோம். இதனால் என்ன பக்தர்களுக்கு நம்ம அம்மா ஆலயத்தை தேடி வராங்க, என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்துட்ருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் அம்மன் வந்து உங்களோட உருவத்தில் இத்தனை மக்களுக்கு வந்து அவங்களோட பலனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வழிபடுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து அம்மனுக்காக நீங்கள் இன்னும் வழிபாடு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளை தேடி வர ஆயிரக்கணக்கான பக்தர்களை பற்றி தான் நம்ம கவலைப்படணுமே தவிர பேட்ஸ் கமெண்ட் போடுறவங்கள நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்களோட வேலை அதுதான். தான் வீட்டுக்கும் உதவிகரமாக இருக்க மாட்டாங்க, அடுத்த மக்களுக்கும் உதவிகரமாக இருக்க மாட்டாங்க. ஆனால்
பேட்ச் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போல் இருக்கவங்கள நம்ம எதுவுமே கண்டுக்கக்கூடாது. அவங்கள மனிதராக முதல்ல நினைக்கக்கூடாது. நல்ல மனம் படைச்சவங்க யாராக இருந்தாலும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்த மாட்டாங்க. தன்னை போல் அவங்களும் ஒரு மனிதங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் அடுத்தவங்க மனசை புண்படுத்த மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க, வேதனைப்படுத்த மாட்டாங்க. அதுவே ஒரு பாவம். நீங்கள் இப்போது சேனல் வச்சுருக்கீங்க, நான் உங்களை பற்றி ஒரு தவறான கருத்து நான் போடுறங்கும் போது அதை பார்க்கும்போது உங்கள் மனசு எவ்வளோ காயப்படும். அப்போ நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்க. அப்போ அந்த வேதனை காரணம் யார்? கமெண்ட்ஸ் போட்டேன்னா. அப்போ அந்த பாவம் யாரை சேரும்? அவங்களுக்கு அந்த பேட் கமெண்ட் போட்டவங்க. நிச்சயமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சார்ந்து வரும். நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு திரும்பி வரும், கெட்டது செஞ்சால் திரும்பி வரும். ஒரு கடுஞ்சொல் அடுத்தவங்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாவும் அவங்க கண்ணீர் சிந்தும் போது இந்த பிரபஞ்சத்தில் போய் அந்த பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் கண்ணீர் சிந்துவீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் இருக்கலாம், பேர் புகழும் இருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கலாம். பணம் இருக்குது, நம்மளுக்கு எதுவும் வராதுலாம் நினைக்க வேண்டாம். பணம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் கவலைகள் இருக்குது, ஆயிரம் வேதனைகள் இருக்குது, கண்ணீர் இருக்குது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அது நம்மளை தேடி வந்தே தீரும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. இன்னும் நீங்கள் வந்து அம்மனுடைய புகழ் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். அண்ட் பிஹைண்ட் பக்தி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பிஹைண்ட் பக்தி அனைத்து நேர்களுக்கும் சேலம் மகமாயி சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, சேலம் சமயபுர மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.